தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். எரேமியா 29 அதிகாரம் 19 நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமல் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம வாழ வேண்டிய வழிமுறைகளையும் நமக்கு வழிகாட்டும் வார்த்தைகளையும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலையும் தமக்கென்று சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை தீர்க்கதரிசிகளாக அபிஷேகித்து அவர்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் அசட்டை பண்றோமா அல்லது அவைகளை கனம் பண்ணி அவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய பிரியமும் நன்மையும் யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க மேல மாத்திரம்தான் இருக்கும்.